ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜெரிகோ ஸ்டம்பர். ஸோ இன்றைக்கி வந்து டே 3 vlog. ஸோ இன்றைக்கி வந்து மெயினாக நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நம்ம துருவனுக்கு வந்து பூஜை பண்ண போகிறோம். ஸோ அந்த பூஜை வந்து இங்கே இருக்க லோக்கல் கோயில், எங்களோட குலதெய்வ கோயிலில் தான் பூஜை பண்ண போகிறோம். அண்டு ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த ஏரியாவில். அண்ட் 3 கோயிலில் பூஜை பண்ண போகிறோம். ஸோ 3 கோயிலையும் வண்டியோட சாவியை கொடுத்தா பூஜை பண்ண போகிறோம். அண்ட் வெளியே வந்து பூஜை பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்சால் நான் இன்றைக்கி வந்து ட்ரோன் ஷாட்லாம் காட்டுறேன். வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் எங்கேயாவது வண்டி வாங்கி 1 வருஷத்துக்கு அப்புறம் பூஜை பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் பண்ணுவேன். நம்ம போக வேண்டிய பாதையை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒரு கார் இருந்துச்சுன்னா இன்னொரு கார் போக முடியாது. அங்கேயாவது பஸ்ஸு சொன்னேன், இங்கே காரே போக முடியாது. ஆனால் ஏறுங்க, பக்கத்துலேயே எவ்வளோ அழகாக ஓடையில் தண்ணி ஓடிட்டுருக்குன்னு. வாவ், இன்னும் கொஞ்சம் அழுக்காக ஓடிட்டுருக்கு. நல்லா ஓடிச்சா நல்லாயிருக்கும். ஓடையை சாக்கின மாதிரி ஆக்கிட்டாங்களா? ஐயோ, பக்கத்தில் ரப்பர் மரத்தை பாருங்கள் சைடில். வாவ், ஃபுல்லாக ரப்பர் மரம். இதுக்குள்ள பண்ணுமா? கூனாங்கனி சாஸ்தா கோயிலுங்க. மேலையா? நேர மேல. ஓகே. தேங்க்ஸ். அது இங்கேயே முடிஞ்சிருச்சு. கூனாங்கனி சாஸ்தா கோயில்னு இதாக இருக்கும். என்னெல்லாமோ ரோட்டில் போயிட்டுருக்கேன். நம்ம சூனியக்காரி இன்னைக்கு சொதப்பி விட்டாள். அம்மா, பஸ் வர்றது அந்த ரோடு, அந்த ரயில்வே இது சொன்னாங்கள்ல, அந்த ரோட்டில் தான் பஸ்ஸு வரும். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் அதில் போகாதீங்கன்னாரு. கேட்குறது ஒன்று, இங்கே சொல்கிறது ஒன்றா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்? எஸ், இது ஒரு ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்குது. ஆஹா, எவ்வளோ கிளம்பி. அதுலேருந்து மேலே போனோம் நாங்கள். இந்தா லெஃப்டா? தேங்க்ஸ். பாருங்களேன், நம்ம வந்தாச்சு இவ்வளோ தூரம். அங்கே தான் டிஸ்டன்ஸ் காட்டிகிட்டு இருக்கா. ஏய் சூனியக்காரி, நீ வச்சுக்கிறேன். கூகுள் சூனியக்காரி. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க சரி. அவ்வளோதான், லெஃப்டில் போனால் திரும்பி போக வேண்டியதான். 3வது ரோடா? அந்த பக்கம் போகணுமோ? இதான் ஆத்தங்கரை. இந்த ரோடா? அந்த முன்னாடி ரோடு. ஒரே ஒரு ரோடை பிளாக் பண்ணி க்ளோஸ் பண்ணி இப்படி சுற்ற விட்டானுங்க. ஏதோ ரயில்வே பாலம் வேலை நடக்குதான். ஸோ அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாருங்க எங்கெல்லாமோ போய் ஆகா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலைன்னா முடிஞ்சு போச்சு. ரோடை பாருங்க எப்படி ஏறுதுன்னு.
9 மணிக்கு வர சொன்னால் இங்கே மணி 9. இவ்வளோ குழப்பமா? இது ஏதோ மெயின் ரோடு வருது. அண்ணா கூனாங்கனி சாஸ்தா கோயில் எங்கே இருக்குது? லெஃப்டா? ஃபஸ்ட் லெஃப்டா? ஓகே தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ். அந்த ரோடு கிடையாது, அது வேற, இது அந்த ரோடு கிடையாது. இன்னைக்கு சுற்றணும்னு முடிவு பண்ணி சுற்றி கொண்டு இருக்கிறோம். ஒரே ஒரு ரோடு பிளாக்கு. நம்ம கோயிலுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இப்போ நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் தெரியும் கொஞ்சம் நேரத்தில். ஆகா 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 ஆகா. ஸ்பீட் பிரேக்கர் இந்த இருக்குல்ல, இந்த ரோட்டில் வரும். அவங்களுக்கு தெரியுதா நேராக கோயில்? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனான ஃபஸ்ட்டு கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வச்சு பூஜை பண்ணிட்டு கிளம்புவோம். இங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க, இது பரவாயில்லையே. ஓகே நம்ம வந்து இப்போ கூனாங்கனி சாஸ்தா கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ நான் பின்னாடி துருவம் நிற்கிது பார்த்தீங்களா? ஸோ நான் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம தேங்காய் வாங்கிட்டு வரோம். ஸோ பூஜைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து வெயிட்டு போட்டு எடுத்துகிட்டு வராங்க. வெயிட்டு போட்டு அதுக்கேற்றப்ப ரேட்டு. ஸோ நம்ம துருவனை இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கேன், தெரியுதா? டடாங், உள்ளே பார்க் பண்ணியிருக்குமா? ஸோ நீ தேங்காய் வாங்கிட்டு போயிட்டு உள்ளே போய் பூஜை பண்ணுவோம். பூஜை நடக்குது. ஸோ இங்கே வந்து வெளியே வந்து பூஜை பண்ணாங்களா? அந்த வண்டி மாற்றி ஓட்டணுமோ எப்படி? ஓகே நம்ம வண்டிக்கு பூஜை முடிஞ்சிச்சு. ஸோ சூடு அணைஞ்ச அப்புறம் எடுக்க சொல்லியிருக்காங்க. செம்மையாக இருக்கா? ஸோ செம்மையாக பூசிக்குவோம். அவனுக்கு பூச்சி விட்ருவோமா? பொட்டு வச்சுட்டேன். ஓகே தட்ஸ் இட். நம்ம வண்டிக்கு அழகாக பூஜை போட்டு மாலையெல்லாம் பாருங்கள், துருவனோட பெருசாக இருக்குது மாலை. ஸோ மாலை போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணிட்டாரு. ஸோ செம்மையாக பூஜை போட்டு கூனாங்கனி சாஸ்தா கோயிலேருந்து கிளம்ப போகிறோம். லொக்கேஷனை பாருங்க இங்கே எப்படி இருக்குன்னு செம்மையாக. அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கேயும் போவோம் நம்ம. ஸோ அங்கே 2 கோயில் இருக்குது, மாடசாமி இருக்குது, அதுக்கப்புறம் இசக்கியம்மன் இருக்குது. ஸோ 2 கோயில் இருக்குது, அங்கேயும் போவோம். லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்னு. எந்த ஃபில்டருமே போடாமல் இவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது. செம்மையில் நானும் எங்கள் அம்மாவும் கோயில் ஃபஸ்ட்டு கோயில் முடித்தேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. இனி அடுத்தது வந்து செகண்ட் கோயில். அதோட லொக்கேஷன் இதோட பயங்கரமாக இருக்கும். அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் யாருங்க இதான் கோயில். உங்களுக்கு ஏற்கனவே காட்டினேன், இருந்தாலும் இந்த பச்சை பசேன்னு இருக்குதை எடுக்காமல் போக முடியல. ஓகே இங்கே போட்டு தெரியுதா? ஸோ மண்டே மார்க்கெட் பக்கம் யாராவது வந்தீங்கன்னா இந்த கோயில் பற்றி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வந்து பாருங்கள். ஸோ நம்ம துருவன் ரெடியாக இருக்கார் பறக்கிறதுக்கு. பறக்கலாமா? இன்றைக்கி எங்கள் அம்மா சிங்கிள் சீட், ஐ மீன் ஒன் சைடாக தான் உட்காந்து வராங்க. இவங்க ஒன் சைடாக உட்காறது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எனக்கு தான் பிரச்சனை. பாதி சீட்டு அவங்களே ஆக்கிபை போட்டாங்கன்னா நான் எங்கே பாதி உட்காருது? ஓ ஒழுங்காக சுடிதார் போட்டிருந்தா பின்னாடி வச்சுருக்கலாம்ல லக்கேஜா. இதில் இன்னொரு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள பாயசம் வச்சுருக்காங்க பிளாஸ்டிக் கவரில். அதான் பாயசம் தானே. அது கீழே என்ன இருக்குது தெரியுமா? ட்ரோன் இருக்கு. ரைட் ஓகே சரி ஓகே நம்ம அடுத்த கோயிலுக்கு. மணி இங்கேயே வந்து கிட்டத்தட்ட 10:30 ஆகிடுச்சு. ஐயோ சரி வாங்க போவோம். அதுதான் அப்போ தான் 2 கோயில் முடிக்க முடியும். ஓகே இப்போ வந்து நம்ம கோயிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா மேலாங்கோடு. ஸோ மேலாங்கோடு
அங்கேயும் விசகேமன் தான். அண்ட் அங்கே 2 கோயில் இருக்குது, ஒன்று அக்கா கோயில், இன்னொன்று தங்கச்சி கோயில். ஸோ 2 கோயிலையும் விசிட் பண்ணிட்டு அங்கேயே ஒரு பூஜை போட்டு, ஆகா என்ன பண்ணுறாங்க, ரோடு அளக்குறாங்களா, ஓகே அங்கேயே ஒரு சீட்டை போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு முருகன் கோயிலுக்கு போனோம். ஸோ நான் 3rd கோயில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதான் அந்த முருகன் கோயில். ஸோ அந்த முருகன் கோயில் வந்து அங்கேருந்து பக்கம் தான், ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அங்கேயே ஒரு பூஜையை போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புவோம். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது vlog இன்றைக்கி இருக்குமான்னு தெரில, இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ஏன்னா இது முடிக்கிறதுக்கே இப்போவே பார்த்திங்கன்னா மணி 10:45 ஆகுது. கிட்டத்தட்ட முடிக்கிறதுக்கு எப்படியும் 11 ஆயிரும், சாரி 12 ஆயிரும், 12:30 ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா 2 இடத்தையும் முடிக்கணும் ஃபஸ்ட்டு. சரி நான் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். ஓகே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஒரு பஸ் வந்தால் இன்னொரு கார் கூட போக முடியல, அப்புறம் எங்கே இன்னொரு பஸ்ஸு போகிறது. யாருங்க இந்த இடம் தான் சொன்னேன், எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சைடில் நிப்பாட்டி ஃபோட்டோ ஷூட்லாம் செம்மையாக எடுக்கலாம். ஆனால் இங்கே டைம் இல்லையே, நம்ம எப்போ வந்தாலும் இதாங்க பிரச்சனை, டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்னு. காரில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, அதே டைம் இல்லை. இதுக்கு அடுத்து இன்னொரு லொக்கேஷன் வருவாங்களா, இந்த ரைட்டில் வரும், அதுவும் பாருங்க. இந்த இடம் சொன்னேன் எப்படி இருக்கு, வா செம்மையாக இருக்கா, தெரியுதா உங்களுக்கு, செம்மையாக இருக்கு பாருங்க. பின்னாடி வாழைத்தோப்பு. நான் இன்றைக்கி கியர்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, ஈவன் ரைடிங் ஜாக்கெட் கூட போகல, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான். பட் 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கோம். அக்கா அக்கா எப்படி வருது பார்த்தீங்களா அக்கா. அது சரி, உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம், நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன். ஆக்கா வாக்கா வாக்கா, உங்கள் வீட்டு ரோடுக்கா. இங்கே ஒரு குளம் வரும், இதா இங்கே குளத்தை காணோம், இங்கே வருமே, இந்த வருது 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 எனக்கு ரைட்டில் உங்களுக்கு குளம் தெரியுதா, வா எப்படி இருக்கு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கு. இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணலாமா, அங்கேருந்து வண்டி வருதா, அக்கா தான் வராங்க. அப்பா எல்லா அக்காவும் இங்கே பயங்கரமாக விட்றாங்க, பயங்கரமாக விட்றாங்க. ஏய் நீயா நானா பார்த்துடலாம், நீ வாடாடே இன்னும் அப்படி ஓட்டுறாங்க. இங்கே பாருங்க எங்கே படுத்திருக்காருன்னு, ஓ மை காட். கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் பஸ் வர பாதையா என்னன்னு தெரியல. ஆமாம் பஸ்ஸு தான் வருது. ஆண்டவா பஸ்ஸு பார்த்து போகணும்னு நினைக்கிறேன். யாரும் கண்டிக்கவே இல்லை. அது நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, இப்படி போயிட்டு கொஞ்சம் லெஃப்டில் பாருங்களேன், இங்கேயும் ஒரு செம்மையான ஒரு குளம் இருக்கும். ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பார்க்க சீனிக்காக இருக்கும். அண்ணன் எத்தனை இண்டிகேட்டர் வச்சுருக்காரு, ஸ்ட்ரைட்டாக தெரியுதா ஒரு குளம். இந்த குளம் தான் எப்படி இருக்கு வருங்க, பின்னாடி மலை. நேச்சர்னால் இங்கே தான் யாருக்கு, அப்பா யாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இத்தினோண்டு குழந்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கு. போஸ்லாம் கொடுக்க சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து நேராக மேலாங்கோட் ஜஸ்ட் 1 to 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். எத்தனை ஸ்பீட் பிரேக்கர், மேங்கோ ஃபுல்லாக பனியாக இருக்குது, அதனால் அந்த மலை ஒழுங்காக தெரிய மாட்டேது. வெஸ்டர்ன் காட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதான் அது. அப்பா இது பனி கிடையாது, இது முன்னாடி போகிற வண்டியோட சனி. எல்லா டீசல் வண்டி ஒரே மாதிரி தான் புகை தள்ளுதுன்னு நினைக்கிறேன். 407 டிப்பர் லாரி, ஒரு டயரு சூப்பராக இருக்குது, இன்னொரு சொதப்பலாக இருக்கிறது. அப்பா அடித்து தள்ளிட்டார். நான் இந்த போகிற வழியில் தான் உங்களுக்கு பார்த்தோம் பேலஸ் போகிற வழியும் இருக்குது. அந்த வழியை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ போக முடியாது நம்மளால். அண்டு அது இன்றைக்கி லீவுன்னு நினைக்கிறேன், நாங்கள் வந்துடுற டேட்டுக்கு. ஓகே, இங்கேருந்து அந்த கார் போகுது பார்த்தீங்களா, இனோவா,
அதுதான் பத்மநாப காலேஜ். அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, மலையாளத்தில் எழுதியிருக்கு. இந்த பக்கம் போகணும், அங்கே கீழே தமிழ் எழுதியிருக்கு பத்மநாபபுரம்னு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் கோயில். பின்னாடி மலையை பார்த்தீங்களா எப்படி இருக்குது, நான் சொல்லலை சீனிக்கான இடம்னு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா மலை. ஸோ இதான் சொன்னேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அக்கா கோயில், ரெண்டாவது இருக்கிறது வந்து தங்கச்சி கோயில். ஆமாம். ஸோ நம்ம அப்படியே அந்த போய் வண்டி நிப்பாட்டுவோம். நம்ம வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டு பின்னாடி இடத்த பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா. ஸோ அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு அக்கா கோயிலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்க தங்கச்சி கோயிலை பார்ப்போம். தங்கச்சி கோயில், இங்கே இருக்கிறது அக்கா கோயில். இதுதான் நான் சொன்ன கோயில், மேலாங்கோடம்மன். ஸோ நம்ம வந்திருக்க ரெண்டாவது கோயில் தான். இங்கே பாருங்க, இதை தான் நான் சொன்னேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஏரியா, செம்மையில். இங்கே நானல் புல் அப்படியே பாருங்க, சூப் பண்ணுமா.
ஓகே பஸ், இப்போ ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரோன் ஷாட் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்ட் அந்த லைக்கை தட்டி விட்ருங்க சரியா. இப்படி ஒரு இடம் இருக்குது பின்னாடி. ஸோ இந்த லொக்கேஷனோட டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் இல்லாட்டி அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து பிங் பண்ணி வைக்கிறேன். ஸோ கூகுள் மேப்ஸை தேடி நீங்கள் வந்து வந்துக்கலாம். அண்ட் குமார கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம அடுத்தது வந்து குமார கோயில் தான் போகிறோம். அங்கே 1 மணிக்கு நட சாத்திருந்தாங்க. டைம் இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. ஸோ அழகாக ஸ்லோவாக போனால் கூட போயிடலாம். இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். குமார கோயிலுக்கு உங்களுக்கு பஸ் வருது. ஸோ குமார கோயிலேருந்து நீங்கள் இங்கே வரணும்னா தனியாக ஒரு வண்டி இல்லாட்டி ஆட்டோ எதாவது எடுத்து தான் வர மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த வண்டி வர மாதிரி தெரில இங்கே சரிங்களா. நெக்ஸ்ட் கோப்ரோ வியூவில் பார்க்கலாம். ஓகே யார் எப்படி இருக்குன்னு வெஸ்டர்ன் காட்ஸ். வாவ், இங்கே வாழைத்தாரெலாம் ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்குது. நல்லா பச்சை பசேன்ட்டு தான் நல்லாயிருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள் பச்சை பசேன். இங்கெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் இந்த மினி லாரி தான் வருது இங்கே பாருங்க வரிசையாக ஒரே மாடலில். அந்த HR மோட்டார்ஸ் நினைக்கிறேன், அவங்க இதுதான் நினைக்கிறேன் இந்த வண்டிலாம். ஓ யாருங்க மகேந்திராவில் இப்படிலாம் வண்டி இருக்கா. ஸோ நம்ம குமார கோயில் நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். வாவ், எப்படி வரும் மலை அப்போ. தென்னை மரம் போகிற வழி ஃபுல்லும் இப்படி தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் மண்டே மார்க்கெட் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்க இருக்கா குமார கோயில். ஸோ குமார கோயிலேருந்து மண்டே மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட்லேருந்து குமார கோயிலுக்கு வண்டி நிறைய இருக்குது. ஐ மீன் மினி பஸ் இருக்குது. அருள்மிகு குமார கோயில் திருக்கோயில். ஸோ இங்கே லார்டு முருகன் இருக்கிறார். அவரை போய் பார்த்து விட்டு வருவோம். வண்டி வாங்கினதை தெரிவித்து விட்டு வருவோம். மாலையை பாருங்க. ஸோ நம்ம குமார கோயிலுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டோம். பேக் சைடு வழியாகவும் வரலாம், ஃப்ரண்ட் வழியாகவும் வரலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா கோயில். ஸோ இங்கே போகும்போது இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குமார கோயில் வந்துட்டுருக்கோம். படி ஏறி அம்மா படி ஏறி வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி ஏறி வந்துட்டுருக்கோன்னு. துருவனை வந்து இங்கே படிப்போம் தெரியுதா. ஸோ குமார கோயில் நம்ம எவ்வளோ பெரிய மலை எத்தனை படி ஏறி வந்தோம். இங்கே பாறை இருக்குது. இதே மாதிரி ஒரு குன்றில் தான் கோயிலே இருக்குது. இங்கே மரம் மேலே இவ்வளோ மரம் இருக்குது. அப்படி தான் வந்த பின்னாடி இவ்வளோ பாதை இது. பா என்ன ஹைட்டு. யானை இருக்கா அது அகிலிச்சு. இது யானை கிடையாது. மண்டபம் தான் பழசாயிடுச்சு. இந்த மாதிரி மலையை குடஞ்சி இந்த கோயில் கட்டியிருக்காங்க. மலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து குமார கோயில், முருகர் கோயில். அதான் குமார கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு டேரக்ட் பஸ் இங்கே இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த கோயிலுக்கு போனால் இங்கே குமார கோயில் வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் ஒரு ஆட்டோ ஏதோ பிடிச்சி மேலாங்கோடு போகலாம். நான் தெரியுறேண்ணா. ஓகே எனியோ. ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு கன்வே ஆனால் அதே போதும். இல்லை பார்த்தா தெரியும் என்ன ஹைட்டில் இருக்குன்னு. ஸோ அப்படியே இங்கே லெஃப்டில் பேன் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களா, அதே வெஸ்டர்ன் காட்ஸ் உங்களுக்கு அங்கே காட்டினேன் பார்த்தீங்களா, அதே வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ அப்படியே இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா ஸ்லோவாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே பஸ், நம்ம வந்து இப்போ குமார கோயிலேருந்து கிளம்ப போகிறோம். அண்டு போய் கீழே தான் நின்றுருக்கேன். ஸோ தூரம் நீங்கள் தான் நிற்கிது. ஸோ அடுத்த கோப்ரோ வியூலேருந்து பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 12:45. ஸோ கைஸ் 12:45 முருகன். தீபாவளி முடிஞ்சு நட அடிச்சுட்டாங்க.
ஓகே. ஸோ நம்ம வந்து முருகன் கோயிலேருந்து கிளம்பியாச்சு. குமார் கோயிலேருந்து நீ டுவர்ட்ஸ் வீடை நோக்கி தான் பயணம். அண்டு அதுக்கிடையில் எங்கேயும் போகல. எங்கேயாவது பிளான் ஏதாவது மத்தியானத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சரியா? ஓகே. வா, இந்த சூப்பரான இடத்துலேருந்து நல்ல காற்று, அருமையான மலை. இதை விட்டு என்ன வரும், இந்த ஒரு குளம் வேறு இருக்குது செம்மையாக. வாவ், இந்த ஏரியாவில் நிறைய குளம் இருக்குது, அங்கங்கேயா குளம் இருக்குது. அண்ணா அவர் சைக்கிளில் பிரேக் பிடிக்கல. இவர் எங்கே வராரு, காதில் வர போட வச்சுருக்காரு. அது போன் கீழே விழுற மாதிரியே இருக்குது. ஸோ இதான் மேலாங்காடு போகிற ரூட்டு. இந்த இருக்கு பாருங்க குளம். வாவ், இங்கே 2 ஃபோட்டோ எடுக்கலாமே வண்டியை நிப்பாட்டி. இந்த இடத்த மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பின்னாடி துருவனுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்கள். வாவ், எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம்ம லொக்கேஷனுங்க. துருவனை பார்த்தா இப்போ சொடலமாட சாமி மாதிரி இருக்கா? எனக்கு அப்படி தாங்க தெரியுது. சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி இந்த வெளியே ஊரெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கல, சொடலமாட சாமி மாதிரியே இருக்கு பாருங்க. என்ன துருவா? ஓகே. ஸோ இந்த ஃப்ரேம் பாருங்கள், அப்படியே என்னமா இருக்குன்னு, செம்மையாக இருக்கா? அப்படியே நம்ம துருவன் சொடலமாட சாமி நிற்கிறார். இந்த லொக்கேஷன்லேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வச்சு இங்கே வரும் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு. அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. நான் வீடியோவிலே காட்டுறேன் பாருங்க. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு பெருசாக இருக்குது குளம். அப்பா செமையாக இருக்குது, சீன்ஸாக இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன்லாம் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள்கிட்டையும் எந்த பைக்காக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பைக்கோ பெரிய பைக்கோ, என்ன ஒரு முதுகு வலி தான் கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த நம்ம துருவனே முதுகு வலி கொண்டு வரான், அப்போ இது கொண்டு வராதா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு லெஷர் ஹவர்ஸில் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க. உங்கள் லெஷர் ஹவர்ஸில் ஏதாவது லீவ் கிடச்சா இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்டு நம்ம வருவோம் கன்னியாகுமரி சுற்றி பார்க்குறதுக்குனே ஒரு ட்ரிப்பு போடுவோம், சரியா? ஸோ அப்போ இதே மாதிரி நிறைய அன்னோன் பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எல்லாம் தெரிஞ்ச இடத்தே போய் என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரிலாம் இடம் இருக்குதுன்னு சொல்லி அதுலேயும் காட்டுவோம். என் கோபிலியன். ஸோ ஓகே, தட்ஸ் இட். ஸோ நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் ஆச்சு. பாய். ஸோ அந்த அழகான லொக்கேஷன்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குமார கோயிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ குளத்தை தான் நான் காட்டியிருப்பேன் மொத்தம் உங்களுக்கு. யாரும் எப்படி இருக்குன்னு அழகாக குளிச்சுட்டு இருக்காங்க. சார் டெய்லி இந்த குளத்தில் குளிக்கலாம்ல, செம்மையாக இருக்குது இடம். யாருங்க 2 பக்கம் மரம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. இவ்வளோது ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இதோட சின்ன ரோடு தான் இருந்துச்சு. ஆகா, அருமையாக வருது. என்ன வண்டி இது? ஸ்கோடாவா? எஸ், ஸ்கோடாவே. சால்வியான்னு நினைக்கிறேன். வெளியே வந்தாச்சு, பறக்க ஆரம்பிச்சாச்சு. போலாமா? போய்கொண்டே இருக்க வேண்டிதான். இங்கே எரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப சில்லுன்னு இல்லை, ஒரு மாதிரி வெயிலும் இல்லை. ஒரு மாதிரி வெயிலும் அடிக்குது, சில்லுன்னு இருக்குது. ஒரு மாதிரி காமான கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஓய், ரோட்டில் பள்ளம். ஸோ ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மலைக்கு மேலே ஏறுது இறங்குது. நீங்கள் காலையில் போகும்போது பார்த்துருப்பீங்க, மலைக்கு மேலே ஏறுது இறங்குது. ஸ்பீட் பிரேக்கர் வர ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதே தெரில. ரோட் சைனும் இல்லை. ஸ்கூலு அங்கே. நைஸ் 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 நைஸ். ஓ, இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக செடி 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 தான்.
இந்த கர்மத்தை இண்டிகேட்டரை வேற நான் மறந்துடுறேங்க. எங்கே போட்டேனே தெரியலையே. ஏன் பஸ்ஸா சவுண்டு தான் வைக்கணும். ஒரு ஆள் அவர் வந்து சொல்லிட்டு போகிறார் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்கன்னு. ஸோ டேரெக்டாக இந்த ரோடு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து நேராக போக வேண்டியதான். ஸோ தட்ஸ் இட். என்ன தெரியுமா, முதல்ல வந்தாலம்மா. ஓகே, இங்கே தான் டேரெக்டாக போயிட்டு அடுத்து என்ன அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. மயிலோடு ரோடை பாருங்கள், ரோடு இடத்த பாருங்கள். மேலே 2 பக்கம் மரம் ஓடி, ஆஹா, மேலேருந்து வெயில் வரதே தெரில, அந்தளவுக்கு இருக்குது. அல்ட்டி. ஏன் ஆட்டோக்காரர் இப்படி போகிறார்? ரோட்டில் பள்ளம். ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் இருக்கிறது. வாவ், சர்ச்சை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்பா, மெயின் ரோட்டை டக்குன்னு சேர்ச்சி வந்துருச்சு. அண்ணங்க கண்ணாடியே இல்லாமல் வந்துட்டுருக்காரு. பிஇபி உடச்சிட்டாரா என்னன்னு தெரில.